ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மைடெட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஜிங் ஜெரண்டாலஜியோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நர்வஸ் சிஸ்டமில் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போது ஏஜ் ஆக ஆக நியூரான்ஸுக்கும் ஏஜ் ஆகிடும். ஸோ அது நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகிடும். ரொம்ப சீக்கிரமாக அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அவங்களால ஒழுங்காக நடக்க முடியாது. ஸ்டெடி கெயிட் இருக்காது. ஸோ லாஸ் ஆஃப் பேலன்ஸு. அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு கை கால்லாம் வந்துட்டு லைட்டாக ஒரு ட்ரெமர் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபைன் மோட்டார், ரொம்ப சின்னதாக இருக்கிற பொருளை எடுக்கிறது, அதை மாதிரிலாம் வந்து அவங்களால வந்துட்டு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிலாம் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் வந்துட்டு நைட்டில் வந்துட்டு ஒழுங்காகவே தூங்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்குலாம் என்ன இருக்கும்னா, இந்த அவைக்கனிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் தூங்குறத விட. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேற்றே பார்த்தோம், சப்க்யூட்டேனியஸ் ஃபேட்டெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இருக்காது ஏஜ் ஆக ஆகன்னு பார்த்தோம். ஸோ ஈஸியாக வந்துட்டு ஹைப்போதெர்மியா இல்லை ஹைப்பர் தெர்மியாவுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க, தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு நிறையா அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு லாங் டேர்ம் மெமரி எப்போவுமே ப்ரிசர்வ்டாக இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படியே இப்போ நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ வந்துட்டு ஷார்ட் டேர்ம் மெமரி வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ் இருக்காதுன்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஆம்புலேட்டரி எய்ட் கொடுக்கலாம். கேன் இல்லை வாக்கர், அது மாதிரி ஏதாவது கொடுத்து அவங்கள ஆம்புலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நைட்டு அவங்க ஃபுல்லாக தூங்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால டே டைம் நேப்பிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்கள ரொம்ப இந்த வேலையை ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் அவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பேலன்ஸ் இருக்காது, விழுந்து ஃப்ராக்சர் அதை மாதிரி ஏற்படுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்கக்கிட்ட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். இதை மாதிரி கண்டினியூ வீடியோ வர்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும் டாபிக் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.